ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சுகாவோட பர்த்டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே சுகா. ஸ்டார்டிங் சீனில் இன்ட்ரெஸ்டே இல்லாத வெட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் உங்கள் தலையை தொங்க போட்டு ரொம்ப சேடாக நின்றுட்டுருக்கீங்க. அந்த பையனோட மூஞ்சியை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை. அந்த ரிங்கை அந்த பையன் கையில் போட்டு விட்டு இதுக்கு மேலே நம்மளால் சுகாவை பார்க்கவே முடியாது, அட்லீஸ்ட் அவனுக்கு சான்ஸாவது கொடுத்துருக்கலாம். அந்த பையனோட ஃப்ரெண்டு வந்து ஜேகே, டேய் மச்சான் உன் ஒய்ஃபை பாடுறா. வாய் மூடி, யார் ஒய்ஃபு? பையன் வந்திருக்கணும்னு மரியாதையாக பாரு. டேய் மூட்டு உன் ஒய்ஃபை பாடுறா. இப்போ என்ன, அவள் அழகாக இருக்காளா? நீ காஞ்சி போயிருக்க, எல்லாரும் அழகாக தான் தெரிவாங்க. மூட்டுரு, நானே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கோவத்தில் இருக்கேன். நீங்களும் இதெல்லாம் கேட்டு அநேகமாக இவனுக்கும் இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, இப்போ இந்த கருமத்தை வேற பண்ணுமா? நீங்களும் கிஸ் பண்ண போகிறீங்க. பையன் நீயா? சுகா நீயா? சுகா நீ என்ன இங்கே பண்ணுற? இது ஏன் கல்யாணடி? நீ என்னடி பண்ணுற இங்கே? எது உன் கல்யாணமா? அப்போ நாங்கள் எங்கே இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு போக வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், நீ பார்க்கவே இல்லையா? நானும் தான் இங்கே நின்றுட்டுருந்தேன், நீ பார்த்தியா? நீங்கள் சுகாவை மறைச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ 1 இயருக்கு முன்னாடி ஹை ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க. சுகா வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கான். நீங்கள் உங்கள் கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. சுகா கீழே கேட் அண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஐயோ என் தங்கம் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடித்த உடனே வந்து ஓடுறீங்க. சுகா கிட்டே போயிட்டு, ஆமாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க? நீ எப்போ பார்த்து சிரிச்சியோ அப்பத்துலேருந்து வெயிட் பண்ணுறேன். உனக்கு கண் என்ன பின்னாடி வச்சுருக்காங்களோ? இருக்கலாம். சரி பேக் கொடு. இல்லை பரவாயில்ல சுகா, அப்போனா தூக்கிட்டு வாப்போ. என்ன பரவாயில்லன்னு சொல்லிட்டா தூக்கிட்டு வர மாட்டியா? மரியாதை தூக்கிட்டு வாடா. பாட்டு ஜாலியாக நடந்து வரீங்க. வயன் என் வீட்டுக்கு வரியா? எது வீட்டுக்கா? நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நானும் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. அப்போனா ஓகே வரியா? நீங்கள் சுகாவோட வீட்டில் ஜன்னல் மேலெலாம் ஏறி போகிறீங்க. அட பாவி, வீட்டுக்கு வரியான்னு கூப்பிட்டா எல்லோரும் டோர் வழியாக தான் கூப்பிட்டு வருவாங்க. இவன் மட்டும் தான் ஜன்னல் வழியாக ஏற வைக்கிறான். இன்னும் டோர் வழியாக கூப்பிட்டு வந்துட்டு வீட்டில் யாரும் சேர்ந்து என்னை அடிக்கிறதுக்கா? ஆமாம், இவர் கூப்பிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாலும் எது நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ. ஆமாம், நீ என்ன பண்ணுவ? இருடி, ஒரு நாள் உன்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு ஹாலில் வச்சு எல்லாத்தையும் பண்ணுறேன். பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. ஆமாம், என்ன இத்தனை கேம் செட்டு? ஆமாம், எனக்கு கேமிங் ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை. எனக்கு கேமிங் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதுன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி? சுகா அவங்கள இழுத்து அவன் லேப் மேலே உட்கார வச்சுக்கிறான். சுகா என்ன பண்ணுற? அதான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல. ஃபைனலாக அந்த கேமில் நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க. சுகா பார்த்தியா, நான் ஜெயிச்சிட்டேன். ஆமாம், அப்படியே நீங்களே ஜெயிச்சிங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை வந்து ஷோல்டர்லேயே அடிக்கிறீங்க. வலிக்குதுடி. சரி அடிக்கிறதா அடிச்சிட்டேன், இந்த வலிக்கு நீயே ஆயில்மெண்ட்டே கூட. எங்கே இருக்குது? இதோ இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கை வைக்கிறான். போடா, ஆசை தான். அப்போ இந்த மாமனுக்கு உம்மெல்லாம் கிடையாதா? சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஒரு உமா கொடுத்துட்டு ஓடிடுறீங்க. ஓடி பாவி, ஒரு 2 செகண்ட் கூட நீ முழுசாக கொடுக்கலடி, ஒரு உமா மாமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சுகாவும் வந்து ஓடி பிடிச்சி விளையாட்டுருக்கீங்க. சுகாவோட அம்மா வந்து, டேய் மேலே என்னடா சத்தம்? இது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பூனை உள்ளே வந்துச்சு, நான் மேலே வரட்டுமா? இல்லை வேணாம்மா, நானே பிடிச்சிட்டேன். சுகா அவங்கள பிடிச்சிட்டு பேசிகிட்ருக்கான். நீங்களும் டைம் பார்க்குறீங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டேய் சரி நான் வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆகிடுச்சு. ஆண்டி சார் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துட வேண்டியது, நான் மட்டும் லேட்டாக போயிட்டு திட்டு வாங்கணுமா? நான் போகிறேன்ப்பா. ஜன்னல் வழியாகவே குதிச்சு கீழே போயிடுறீங்க. சுகாவும் மனசே இல்லாமல் போ. டேய் பாய் சொல்கிறான். அதான் போனல, போக வேண்டியது தானே, பாய்லாம் கிடையாது. நீ சொல்கிறான். பாய். நெக்ஸ்ட் டே கரெக்டாக வந்து உங்கள் ஸ்கூலாண்ட வந்து கரெக்ட் டைமிங்கில் நீ நடுறான். ஐயோ என் தங்கம், கடிகாரம் கூட மாறி போகும், ஆனால் சுகாவோட டைமிங்னா டைமிங்.
கீழே போயிட்டு என்ன சுகா கோவமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், நேற்று தான் நீ சீக்கிரமாக போயிட்டியே. ஏது நான் சீக்கிரமாக போயிட்டேனா? நானே லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி விடு. நல்ல பையன். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன? ஃபுல்லாக ஃப்ளவர் இருக்கிற இடத்துல நீயும் நானும் மட்டும் தனியாக இருக்கணும். ஆசை தான். கன்ஃபார்ம் நிறைவேறுண்டியா. ஆனால் அங்கே நான் இருக்க மாட்டேன். ஏன்? ஒரு பெட்டியில் உன்னை படுக்க வச்சுட்டு சுற்றி ஃப்ளவர் வைப்போம். என்ன உன் ஆசை நிறைவேறிடுமா? அப்போ நான் செத்த பிறகு அந்த மாதிரி பண்ணுவேன்ற. ஏய், நீ செத்த பிறகு கூட நான் பண்ண மாட்டேன்ற. சீ போடா. சுகா டக்குன்னு 2 பேரை பார்த்த உடனே ஓடி போயிடுறான். இவன் ஏன் இந்த நேரத்தில் இவங்கள பார்த்து ஓடி போகிறான்? ஃபஸ்ட்டு 1 வீக் ஃபுல்லாக உங்களை பிக்கப் பண்ணவும் வரவே இல்லை. உங்கள் கால் மெசேஜ் எதுக்குமே ரிப்ளையும் இல்லை. இவனை ஒரு நாள் பாராட்டக்கூடாது. அப்படியே என் நினைப்பெல்லாம் வைக்கிறான். ஒரு காலாவது பண்ணுறானா? நீங்கள் சுகா நிற்கிற கேட்டாண்ட பார்க்குறீங்க. சுகா அங்கே இல்லை. ரொம்ப சோகமாக இறங்கி இன்றைக்கும் வரல. நெக்ஸ்ட் டே கரெக்டாக உங்கள் ஸ்கூலாண்ட கரெக்ட் டைமிங்கில் நின்னுடுறான். ஐயோ என் தங்கம், கடிகாரம் கூட மாறி போகும். ஆனால் சுகாவோட டைமிங் தான். கீழே போயிட்டு என்ன சுகா கோவமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், நேற்று தான் நீ சீக்கிரமாக போயிட்டியே. ஏது நான் சீக்கிரமாக போயிட்டேனா? நானே லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி விடு. நல்ல பையன். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன? ஃபுல்லாக ஃப்ளவர் இருக்கிற இடத்துல நீயும் நானும் மட்டும் தனியாக இருக்கணும். ஆசை தான். கன்ஃபார்ம் நிறைவேறுண்டியா. ஆனால் அங்கே நான் இருக்க மாட்டேன். ஏன்? ஒரு பெட்டியில் உன்னை படுக்க வச்சுட்டு சுற்றி ஃப்ளவர் வைப்போம். என்ன உன் ஆசை நிறைவேறிடுமா? அப்போ நான் செத்த பிறகு அந்த மாதிரி பண்ணுவேன்ற. ஏய், நீ செத்த பிறகு கூட நான் பண்ண மாட்டேன்ற. சீ போடா. சுகா டக்குன்னு 2 பேரை பார்த்த உடனே ஓடி போயிடுறான். இவன் ஏன் இந்த நேரத்தில் இவங்கள பார்த்து ஓடி போகிறான்? ஃபஸ்ட்டு 1 வீக் ஃபுல்லாக உங்களை பிக்கப் பண்ணவும் வரவே இல்லை. உங்கள் கால் மெசேஜ் எதுக்குமே ரிப்ளையும் இல்லை. இவனை ஒரு நாள் பாராட்டக்கூடாது. வீக் ஃபுல்லாக என்னை புலம்பு விடுறான். நீங்கள் சுகா எப்பயும் நிற்கிற கேட்டாண்ட பார்க்குறீங்க. இன்றைக்கும் அவன் வரவே இல்லை. நீங்கள் அந்த கேட்டாண்ட போயிட்டு நின்றுட்டு கடவுளே அஜித்தே எவன்டாங்க கடவுளே சுகாவை மட்டும் என் கண்ணில் காமிச்சிடுங்க. இதே இடத்துல கைமா பண்ணிட்டு போயிடுவேன். என்னை பற்றி தான் பேசுகிறீங்க போல் மேடமு. கடவுளுக்கு வேறு வேலையே இல்லை போல். நம்ம கும்பிட்டோன்னே நம்ம ஆசையை நிறைவேற்றிட்டாரு. டேய், இவ்வளோ நாளாக நான் பண்ண மெசேஜ்லாம் பார்க்காத என்னடா பிடுங்கிட்டு இருந்தேன். என்ன வெட்டி பையன் நினச்சிட்டு இருந்தியா? ஐயா செம்ம பிஸி. வேறு எதனா பொண்ணோட ஊர் சுற்றுறியா? தேவதை மாரி ஒரு பொண்ணை வச்சுட்டு நான் ஏண்டி வேற ஒருத்தியாக பார்க்கணும்? போர் அடிச்சிட்டோன்னா என்னவோ. சரி மாமா மேலே கோச்சிக்காத. சுகா அன்றைக்கி பார்த்து ஓடினவங்க இன்றைக்கும் ஆப்போசிட்டில் வராங்க. சுகாவோட பேரை கத்திக்கிட்டே வராங்க. அவங்கள பார்த்தோன்னே திரும்பியும் ஓட ஆரம்பிச்சிட்டான். இவன் ஏன் இவங்கள பார்த்தோன்னே ஓடுறான்னே தெரியல. அந்த 2 பேர் உங்ககிட்ட மச்சான் விசாரித்து பார்த்ததில்ல இந்த பொண்ணு தான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டாண்டா. ஏம்மா நீ சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம். தோடா சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதை பார்த்த உடனே சுகா ஓடி வந்துடுறான். பாடுறா கையை வச்சா தம்பி தானாக வருது. அண்ணா உங்களுக்கும் எனக்கு சண்டை. பையன் கையெல்லாம் ஏன் பிடிக்கிறீங்க? தம்பி நீ பணத்தை எடு. பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. சுகா என்ன பண்ணும்? ஏன் உனக்கு தெரியாது, நீ கம்னரு. அதை பிடிச்சி அவன் சைடில் இழுத்துட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் சுகாவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு சுகா கடன் வாங்கியிருக்கியா? என்ன சுகா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லவே இல்லை போல். சுகா ஆனால் ஏன் கடன் வாங்கியிருக்க? அது நான் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. சுகா நீ ஆஃபீஸ் ஆரம்பி, நான் வேணான்னு சொல்லலை. அதுக்கு இது ஏஜ் இல்லை. அண்ணா நாளைக்கெலாம் சுகா உங்ககிட்டேருந்து வாங்கின கடனை கொடுத்துருவான். நீங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணதை சுகா தட்டி விட்டு ஒயன் என் லைஃபு நீ டிசைட் பண்ணாதா? ஓ அப்படியா? இந்தமாரி பொறுப்பே இல்லாத கடன் வாங்கிட்டுருக்க பையன்கிட்டலாம் அப்பா என்னை கட்டி வைக்க மாட்டார். ஸோ சுகா லெட்ஸ் பிரேக்கப். வயன் நான் அப்படி சொல்ல வரல. சுகா நீ எப்படி சொன்ன எனக்கு என்ன?
இது என் லைஃப், நான் டிசைட் பண்ணுறேன். ஓ மேடம் அப்படி வரீங்க. சுகா நான் ஒன்றும் வரல, நான் போகிறேன். வயன் விளாட்ற நேரம் இல்லை இது. நான் சீரியஸாக சொல்கிறது உனக்கு விளையாடுற மாரி இருக்கா? நான் பிரேக்கப்னு சொன்னேன். சுகா கடைசி வார்த்தை சொல்கிறேன், கடன் வாங்கியிருந்தா கொடுத்துரு அவங்கக்கிட்ட. வயன் நீ அதை பற்றி மட்டும் பேசாத. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. சுகா உங்களுக்கு கால் பண்ணுறான். அதை பார்த்தும் பார்க்காத மாரி நீங்கள் இருக்கீங்க. அந்த இடத்துல என்னை ஒரு வாட்டி கூட கூப்பிடவே இல்லை. இப்போ மட்டும் கால் பண்ணி சமாதானப்படுத்துறாரு. காலை எடுத்ததானே. நெக்ஸ்ட் டே உங்கள் ஸ்கூலில் வெளியே ஒரே கூட்டமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட் நைவாவை நீங்கள் கூப்பிட்டு, ஏய் என்னடி அங்கே நடக்குது? ஏய் உன்னால் தான் வித்து காமிச்சிட்ருக்கான், வந்து என்னன்னு பாரு. நீங்களும் போய் அங்கே பார்க்குறீங்க. சுகா அவனோட ஷர்ட் பட்டனெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஒரு ஃப்ரூட் ஜூஸை வச்சுக்கிட்டு ஏதோ சரக்கடித்த மாரி உங்கள் ஸ்கூல் பில்டிங்கை பார்த்து, ஒய்யன் வெளியே வா ஒய்யன், நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். அடக்கிருக்கா, இப்போதான்டா ஸ்கூலே ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படிடா நான் ஸ்கூலுக்குள்ளே இருப்பேன்? ஒய்யன் இப்போ நீ மட்டும் வெளியே வரலன்னு வச்சுக்கோ, நான் எதனா ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஓடி போயிடுவேன். அடக்கிருக்கு மென்டல் பயல், நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு. சுகாவோட சீனியர் வந்துட்டு, சுகா நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, அதுவும் இந்தமாரி. சுகாவோட டிஷர்ட்டை போட்டி விட்டுட்டேன். சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். உனக்காவது என் மேலே அக்கறை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஹக் பண்ணிட்டு போயிடுறான். ஆமாம் நீ கடன் வாங்கியிருக்கியாமே? ஆமாண்டி. மணி எதனா வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. சரி விடு, நான் கடன்லாம் அடிச்சிடுறேன். இந்த சீனியர் பொண்ணு சுகா கிட்டே பேசிட்டு போகிறான். நீங்கள் சுகா மேலே செம்ம காண்ட ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க. டைமும் ஸ்கிப் ஆகுது. எப்பயும் ஒரு டைமுக்கு கேட்டாண்ட வந்து நின்றுடுறான். பெல்லும் ரிங் ஆகுது. அங்கே சுகா இல்லாத மாரி நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிடுறீங்க. வயன் ஏன் நிற்காமல் போகிற? அந்த சீனியர் பொண்ணை காணுமா, இங்கே இருக்கீங்க? வயன் என்னன்னு தெரியாமல் பேசாத. எனக்கு தெரியும், உங்கள் காலேஜில் 3rd இயர் படிக்கிற பொண்ணு தானே அவ? ஆமாம். வயன் கடன் கூட அவங்கக்கிட்ட நான் ரிட்டன் கொடுத்துட்டேன். எனக்கு தான் தெரியுமே, அந்த பொண்ணு சொல்லி தானே கொடுத்தேன். வயன் நான் சொல்கிறத முதல்ல நீ கேளு. சுகா நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுந்துக்கிட்டே ஓடி அந்த இடத்த விட்டு வந்துடுறீங்க. சுகா உடனே உங்கள் ஃபோனுக்கு கால் அடிக்கிறான். அதை நீங்கள் அழுந்துகிட்டே பிளாக் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. அன்றைக்கின்னு பார்த்து செம்ம மழை. உங்கள் விண்டோவை திறந்து பார்க்குறீங்க. அந்த மழையிலையும் சுகா வந்து பாவமாக நின்றுட்டுருக்கான். அதை பார்த்துட்டு உங்களுக்கு மனசே கேட்கவே இல்லை. அதால் நீங்கள் ஒரு அம்பல்லாவை தூக்கி போட்டு இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் சுகாவை இக்னோர் பண்ணிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்கள் அப்பா வந்து, வயன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, நம்மளாம் பக்கத்து ஊருக்கு போக போகிறோம், உனக்கு எதனா ப்ராப்ளம் இருக்காமா? நீங்கள் ஒரு செகண்ட் சுகாவை நினச்சி பார்த்துட்டு, இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா சுகாவை நீங்கள் மேரேஜில் தான் பார்க்குறீங்க. இது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு சுகாவை இன்னும் முறைச்சிட்டு தான் இருக்கீங்க. நான் இன்னும் அந்த பொண்ணை மறக்கவே இல்லை. ஏது அந்த சீனியர் பொண்ணை சொல்கிறியா? சார் இன்னும் மறக்கலையா? சரியா போச்சு. வயன் கொஞ்சம் ஜேகேக்கு பக்கத்தில் இருக்க பொண்ணை பாரு. நீங்களும் எட்டி பார்க்குறீங்க. இது அந்த சீனியர் பொண்ணு தானே? நல்லா இருக்குதா உன் பிளானு? இந்த கல்யாணத்தை பாதியிலே நிறுத்திட்டு அந்த பொண்ணோட ஓடி போகலாம் தானே நீ பிளானில் இருக்க? நல்லா என்ன புரிஞ்சு வச்சுருக்க. மக்கு அது என் சொந்த அக்காடி. இது அக்காவா? அப்போ சீனியர் இல்லையா? அக்கானா எனக்கு சீனியர் தானே. இது ஏன்டா நீ அப்போவே சொல்லலை? அதான் மயிறு மாரி முறுக்கிட்டு போனீங்க. அப்புறம் வீடு வேறு மாற்றிட்டேன். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்கள் 2 பேரும் கிஸ் பண்ண சொன்னால் என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க? ஐயா இப்போ இந்த மூஞ்சை கண்டிப்பாக கிஸ் பண்ணியே ஆகணுமா?
ஏய், ஏன்டி கிஸ் பண்ண மாட்டேன்? இப்போ தானே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி உனக்கு புரிய வச்சேன். ஏன் ஷேர் பண்ண மாட்டிங்களா? சுகா அவங்கள இழுத்து வச்சு நச்சுன்னு ஒரு கிஸ் அடிச்சிடுறான். நைவா அதை பார்த்துட்டு செம்மையாக வைக்கப்பட்டுட்ருக்கா. ஓகே, நைவா கிட்ட, நைவா உனக்கு எதுனா இந்த மாதிரி ஆசை இருந்தால் சொல்லு, மாமா நிறைவேற்றி வைக்கிறேன். செருப்பு பிஞ்சிக்கும். ஐயோ, அப்படின்னா வேணாம். ஏன் உன் செருப்பு வேறு வீணாக பியணும். டைமும் ஸ்கிப் ஆகுது. சுகா அவங்கள பார்த்து, உன் மாமா வீட்டுக்கு வர ரெடியா? ஹாலில் வச்சு மேட்டர்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. வரலன்னா விட்டுருவா போகிறேன். இப்போ எதுக்கு கோவமாக இருக்க? சரி, உன்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போட்டோமா? அப்படி என்ன இடம்? வந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்கள வந்து கூட்டி போகிறான். காரில் ஃபுல்லாக ஃப்ளவர் இருக்க மாரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு நீங்கள், சுகா என்னது இது? நான் செத்தாலும் நீ இதை பண்ண மாட்டேன்னு சொன்ன. என் சொல்லத்துக்காக இது கூட பண்ணாத. ஐயோ, கவுத்து புட்டானே. என்ன சொன்ன? பைத்தியம்னு சொன்னேன். ஒரு வகையில் அதுவும் கரெக்டு தான். உன் மேலே பைத்தியம்டி. அவங்கள பார்த்து ப்ரப்போஸ் பண்ணுற மாரி உட்காந்து, இப்போ என்ன முழுசாக ஏற்றுப்பீங்களா மை லேடி? கண்டிப்பாக. ஓகே, அவ்வளோதான் கைஸ், பாய்.